Presta Premium Women's Wear. Let your body love it. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஒரு உயிர்ன்றது கடவுள் கொடுக்குற கிஃப்ட். அதை ப்ரீஷியஸா நினைச்சு அதை வளர்க்கணும். எந்த டைம்ல ஒரு இல்லற வாழ்க்கையில சேர்ந்து இருக்கணும்ன்ற பெரிய ஐடியாவே இல்லை. அவங்களுக்கு மாதவிடாய் ஆனதுல இருந்து 10வது நாள்ல இருந்து 23ஆம் நாள் தான் ஓவலேஷன் டேட். அந்த நாள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நைட்ல ஒரு தடவை தான் அவங்க சேர்ந்து இருக்கணும். ஆனா மோஸ்ட்லி என்னன்னா தவறான படிப்பினைகள் இருக்கு. அப்ப பயங்கரமான வயிறு வலி தாங்க முடியாத வயிறு வலி, அதுக்கு போய் ஆபரேஷன் பண்றாங்க, சர்ஜரி பண்றாங்க, மருந்து மாத்திரைகள் போடுறாங்க, அவ்வளவு இது பண்றாங்க. எவ்வளவு பேர் ஒரு வெந்தயத்தை இவ்வளவு போட்டு தண்ணி குடிக்கிறாங்க. ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிடலாம். பட் ஃபீமேல் ஹீட் பாடியா இருக்கு. ஆண்கள் இளநீ குடிக்கணும், பாதாம் பிசின் சாப்பிடணும். இது இருக்கிறதுலே பெஸ்ட் முருங்கை பிசின், முருங்கை விதை, முருங்கைப்பூ. முருங்கை விதை எல்லாம் பிசினஸ் பண்ணா கோடீஸ்வரங்களாயிடலாம். முருங்கை பிசின், அந்த பிசின் தங்கத்தை விட விலை அதிகமான மிகப்பெரிய பிசினஸ் ஆக போகுது. குழந்தை இல்ல, 90 நாள் இதை ரெகுலரா எடுக்க சொல்லுங்களேன், மாசமாயிருவாங்க. என் குழந்தை வாழ்ந்த முதல் வீடு என்னோட கர்ப்பப்பை. என் குழந்தை பிரிஞ்சு போலாம், வளரலாம், என்ன வேணா போலாம். நான் மண்ணுக்குள்ள போறதுக்கு என் குழந்தை வாழ்ந்த வீட்டை நான் பத்திரமா கொண்டு போறது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் எமோஷனுங்க. 40 வயசு வரைக்கும் காத்து வச்சிருக்கிற கர்ப்பப்பைய 45 வயசு 50 வயசுல ஓவர் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகல, கட்டி வருது, அது வருது, இது வருதுன்னு கர்ப்பப்பையை எடுக்கிற நிலைமைக்கு. கர்ப்பப்பை எடுத்த அப்புறம் பெண்களுக்கு எலும்பு வீக்காயிரும், ஹார்ட் வீக்காயிரும். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலா இந்த வாழைப்பூவும் பட்டியும் சாப்பிட்டு என் கர்ப்பப்பையை காப்பாத்திக்கலாம்ல. என் பிள்ளைகள் கருவுற்றும் போது நான் பட்ட சந்தோஷத்தை விட ஆயிரக்கணக்கான குழந்தை இல்லைன்னு அவங்க வாங்கியிருக்கிற பிரெக்னன்சி கார்டுக்கே ஒரு வீடு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு எதிர்பார்த்து அந்த ஏமாற்றம் இருக்கிற வலி இருக்கு தெரியுங்களா? சோ முதல்ல அவங்களை தயார் பண்ணுங்க. இப்ப நீங்க ஹிந்துவா இருந்தா கோயிலுக்கு போங்க, கிறிஸ்டியனா இருந்தா சர்ச்சுக்கு போங்க, முஸ்லீமா இருந்தா 5 நேரம் தொழுங்க. அது மாதிரி பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும்? நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசணும். என்னன்னா இந்த கல்யாண முருங்கை நம்ம கலாட்டால தனி எபிசோடா போடுவோம். கல்யாண முருங்கை மரமே இருக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி, எல்லாமே அதை வச்சு கண்டிப்பா போடுவோம். இப்போ ஒரு பெண் பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம், அந்த பொண்ணுக்கு வீட்டுல என்னென்னலாம் உணவுகள் கொடுக்கணும், அந்த ஆண் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், முதல்ல இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், காலையில எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியனை இப்ப கிறிஸ்டியனா இருக்காங்க, முஸ்லீமா இருக்காங்க, ஹிந்துவா இருக்காங்க, என்னன்னா விட்டமின் டி காண்டி அது கிட்ட நிக்கிறோம், அவ்வளவுதான். அதை சாமியா நினைச்சு கும்பிடணும்னு கூட தேவையில்லை. ஆண்களா இருந்தா சட்டையை கழட்டிட்டு முதுகுல வெயில் படுற மாதிரி 15 நிமிஷம். பெண் பிள்ளைகளா இருந்தா கலர் குறைஞ்சா நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால நிழல்ல உட்காந்துட்டு முட்டி வரைக்கும் நைட்டி தூக்கிட்டு காலை மட்டும் வெயில்ல நீட்டணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு ஆண்கள் வந்து ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, ட்ரௌசர் மாதிரி ஜெட்டி போடணும். நைட்ல ரிமூவ் பண்ணிட்டு படுக்கணும், 2 நேரம் குளிக்கணும். பேண்ட் பாக்கெட்ல போன் வைக்க கூடாது. அப்புறம் கடையில உள்ள ஜங்க் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஆண்கள் 8 பேரிச்சம்பழம். மோஸ்ட்லி நோன்பு திறக்கும் போது முஸ்லீம் இதுல ஒரு கஷ்டம் இருக்கும், காலையில இருந்து சாப்பிடாம இருப்பாங்க, நைட் தான் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு சத்து குறைபாடே வராது. ஏன்னா அவங்க உணவுல அவ்வளவு அழகா நோன்பு கஞ்சில இருக்கிற சத்தை பாத்தீங்கன்னா, அவங்க குடிக்கிற சப்ஜா சீட்ஸ்ல இருந்து, அவங்க சாப்பிடுற பேரிச்சம்பழத்துல இருந்து, அயன்ல இருந்து கரெக்டா பேலன்ஸ்டா எடுத்துக்குவாங்க. நம்ம ஹிந்து இதுல வந்துட்டு கரெக்டா விரதம் இருப்போம் பாத்தீங்களா, அந்த விரதம் இருக்கும்போது முன்னாடி என்னென்ன உணவு எடுத்தாங்கன்னு யாருக்கு கேட்டாலும் தெரியாது. சோ இவங்க என்ன பண்ணணும்னா 8 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், செவ்வாழைப்பழம் 1, ஒரு கைப்பிடி பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சு பாதாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு முள்ளு முருங்கை சொன்னல, கல்யாண முருங்கை, ஒரு 5 இலை, ஒரு மாதுளம்பழம், அதை மிக்சியில அடிச்சுட்டு ஆண் பெண் 2 பேருமே குடிக்கலாம். ஆண்களுக்கு மட்டும் கசகசா அதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இந்தியால கசகசா பேண்ட் கிடையாது. நம்ம பிரியாணிக்கெல்லாம் மட்டன் குழம்புக்கெல்லாம் போடுவோம். ஃபாரின் கண்ட்ரிஸ், அரப் கண்ட்ரீஸ்ல வந்து கசகசா ஓபியம்னு சொல்லுவாங்க, அதனால அதை எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க. சோ இது அவங்கவுங்களோட விருப்பம், உணவுலயும் அவங்க அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராகவே வந்து இந்த எது கருவுற்ற டைம்ன்றதே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. எந்த டைம்ல ஒரு இல்லற வாழ்க்கையில சேர்ந்து இருக்கணும்ன்ற பெரிய ஐடியாவே இல்லை. அவங்களுக்கு மாதவிடாய் ஆனதுல இருந்து 10வது நாள்ல இருந்து 23ஆம் நாள் தான் ஓவலேஷன் டேட். அந்த நாள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நைட்ல ஒரு தடவை தான் அவங்க சேர்ந்து இருக்கணும். ஆனா மோஸ்ட்லி என்னன்னா தவறான படிப்பினைகள் இருக்கு. சப்போஸ் இர்ரெகுலரா இருக்கு, மாதவிடாயே ரெகுலரா ஆகல, அவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை இருந்துட்டே இருக்கலாம். இதுவும் ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் ஃபார் மென் அண்ட் உமன். 3வது விஷயம் வந்துட்டு
ஒரு ஆண்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான மனப்பதட்டம், மனபயம். இப்போ இருக்கிற குட்டி பசங்க 8 வயசு 10 வயசு பசங்கள்லாம் வந்துட்டு தவறான பழக்கங்கள், வீடியோஸ் அந்த மாதிரி ஆளாகிறாங்கல்ல. பேரண்ட்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு ஃபோன் அடிக்ஷன், மொபைல் கேம்ஸ். கல்யாணம் ஆயிடுச்சு, 27 வயசு 28 வயசு, வீட்டுக்கு வராங்க, ஃபோனில் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ சண்டைகள் வருது. ஸோ இப்போ நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் கோயிலுக்கு போங்க, கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்சுக்கு போங்க, முஸ்லீமாக இருந்தால் 5 நேரம் தொழுங்க. அது மாதிரி பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து ப்ராப்பராக உங்களுடைய கஸ்டம் ரொம்ப மாடர்ன், இதெல்லாம் கிரிஞ்சு, இதெல்லாம் பூமர் அப்படின்னு கேலி பேசிட்டோ காமெடி பண்ணிட்டோ இருக்கிறதுனால எதுவுமே தீர போகிறதில்ல. ஒரு உயிர்ன்றது கடவுள் கொடுக்குற கிஃப்ட், அதை ப்ரீஷியஸாக நினச்சி அதை வளர்க்கணும். ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோவில் வந்து முழுக்க இன்ஃபர்டிலிட்டி சொல்ல முடியாது. ஹோமியோபதியில் வாட் ஐ எம் டூயிங் நிச்சயமாக அதை நான் சொல்லணும். நான் வந்து எப்பவுமே காசை தான் கண்டுபிடிப்பேன். இந்த டியூபல் பிளாக் பற்றி ஒரு ஐடியாவே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு. அதாவது கர்ப்பப்பை மாதவிடாய் ரெகுலராக 28 நாளைக்கு குதிராகணும், கருமுட்டையில் நீர் கட்டி இருக்கக்கூடாது, முட்டையிலிருந்து அந்த டியூப்ல வருது இல்லையா, அந்த முட்டை வருது இல்லையா, அந்த டியூப்ல அடைப்பு இருக்கும். அந்த அடைப்பு இருந்தாலும் விந்தணுக்கள் போய் முட்டையை பார்க்கவே பார்க்காது. அப்போ அந்த முட்டையிலேருந்து அந்த வர டியூப் அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது வந்து பேசிக். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு ஒரு பெரிய கண்டிஷன் இருக்கு. பீரியட்ஸ் அப்போ பயங்கரமான வயிறு வலி தாங்க முடியாத வயிறு வலி. அதுக்கு போய் ஆப்ரேஷன் பண்றாங்க, சர்ஜரி பண்றாங்க, மருந்து மாத்திரைகள் போடுறாங்க, அவ்வளோ இது பண்றாங்க. எவ்வளோ பேர் ஒரு வெந்தயத்தை இவ்வளோ போட்டு தண்ணி குடிக்கிறாங்க. குழந்தைக்குன்னு முயற்சி பண்ற ஆண் பெண் ஒரு சிட்டிக்க வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டலாம் வேணாம், மாத்திரை மாதிரி காலைல இவ்வளோ போட்டு தண்ணி குடிச்சாவே கர்ப்பப்பையில் இருக்கிற நச்சுக்கள் சுத்தமாகும். இந்த சூட்டு வலி, பீரியட்ஸ் அப்ப வயிறு வலிலாம் குறையும். ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிடலாம். பட் ஃபீமேல் ஹீட் பாடியா இருக்கு. ஆண்கள் இளநீ குடிக்கணும், பாதாம் பிசின் சாப்பிடணும். இது இருக்கிறதுலே பெஸ்ட் முருங்கை பிசின், முருங்கை விதை, முருங்கைப்பூ. முருங்கை விதைலாம் பிசினஸ் பண்ணா கோடீஸ்வரங்களாயிடலாம். 1 கிலோ முருங்கை விதை 900 ரூபா, 900 rupees. எவ்வளவு பேருக்கு தெரியுது? 50 முருங்கை மரம் இருந்தா முருங்கை இலையை பவுடர் பண்ணி ஃபாரினுக்கு ஏற்றுமதி. முருங்கை விதை ஆர்கானிக் ஒரிஜினல் முருங்கை விதை பாக்கெட்ல 1 கிலோ. அப்புறமா முருங்கை பிசின், முருங்கை மரத்துக்கிட்ட பேசிட்டு நான் லைட்டா கொத்தி விட்டுக்கிற பிசின் கக்கும், பழைய மரம் அதுவே கக்கும். அந்த பிசின் தங்கத்தை விட விலை அதிகமான மிகப்பெரிய பிசினஸ் ஆக போகுது. அது குழந்தை இல்ல 90 நாள் இதை ரெகுலரா எடுக்க சொல்லுங்களேன், மாசம் ஆயிடுவாங்க. நேத்து நம்ம சொன்ன அந்த பட்டைப்பொடி வந்து என்ன பண்ணுன்னா ஜென்ரலாவே வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் பெண்களுக்கு கூட்டி டெஸ்டோஸ்டெரானை கம்மி பண்ணும், ஆண்களுக்கு விந்தணுக்கள் நல்லா வர்றதுக்கு உதவும். அதுக்கப்புறம் வாழைப்பூ, சாக்லேட் சிஸ்ட், ஓவர் ப்ளீடிங். சாக்லேட் சிஸ்ட்னா என்னன்னா, மாசம் இதுதான் என்னோட கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்க, மாசம் எனக்கு கர்ப்பப்பையிலிருந்து கர்ப்பவாய் வழியா வெளியே ஆக வேண்டிய தீட்டு டியூப் வழியா வயிற்றுக்குள்ள லீக் ஆகிறது பேர் தான் எண்டோமெட்ரியோசிஸ். ரிவர்ஸ் ப்ளீடிங், சாப்பிட்ட சாப்பாடு எதுக்கழிச்சு இப்படி வர மாதிரி இப்படி ஆயிட்டு இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த சிஸ்டம் மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தா அடுத்த மாசம் தீட்டு ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப ரிவர்ஸ் ப்ளீடிங்க்கு நான் மருந்து கொடுப்பேன். புரியுதுங்களா? இப்ப இப்படி ஆயிட்டு இருக்குல்ல, இப்படி ஆகுறவங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ண இயற்கையா வந்து ஒண்ணு பட்டைப்பொடி, இன்னொன்னு வாழைப்பூ. 1 டம்ளர் மோருக்கு ஒரு வாழைப்பூ வாங்கிக்கணும், ஒரு 3 இதழ் எடுக்கணும், நடுவில் இருக்க நரம்பு எடுத்துட்டு அரைச்சு குடிச்சாலே ப்ளீடிங் அப்படியே குறைஞ்சிரும். இந்த 45 வயசு மெனோபாசல் ஏஜ்ல இந்த வாழைப்பூவும் இந்த பட்டைப்பொடியும் குடிக்கிற பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை எல்லாமே ஈஸியா மெனோபாஸ் ஆயிடுவாங்க. 40 வயசு வரைக்கும் காத்து வச்சிருக்கிற கர்ப்பப்பைய 45 வயசு 50 வயசுல ஓவர் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகல, கட்டி வருது, அது வருது, இது வருதுன்னு கர்ப்பப்பையை எடுக்கிற நிலைமைக்கு, கர்ப்பப்பை எடுத்தப்பறம் பெண்களுக்கு எலும்பு வீக் ஆயிரும், ஹார்ட் வீக் ஆயிரும். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலா இந்த வாழைப்பூவும் பட்டையும் சாப்பிட்டு என் கர்ப்பப்பையை காப்பாத்திக்கலாம்ல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், என் குழந்தை வாழ்ந்த முதல் வீடு என்னோட கர்ப்பப்பை. என் குழந்தை பிரிஞ்சு போலாம், வளரலாம், என்ன வேணா போலாம், நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் என் குழந்தை வாழ்ந்த வீட்டை நான் பத்திரமா கொண்டு போறது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் எமோஷனுங்க. அது உறுப்பை தாண்டி அது ஒரு சென்டிமெண்ட். என் குழந்தை வாழ்ந்த கோயில்ல எனக்கு என்கிட்ட இருந்து என் குழந்தை பிரிஞ்சுது, ஆனா அது வாழ்ந்த இடம் என்கிட்ட பத்திரமா இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறது ஒவ்வொரு தாய்க்கும் எவ்வளவு ப்ரீஷியஸ்ல. ஸோ எமோஷன்ஸ்னால கலந்த விஷயத்த மெஷின் கிட்ட போய் நம்ம கொடுக்குறமா, உணர்வுகள் சார்ந்த விஷயத்த, சந்தோஷமா கொண்டாட வேண்டிய விஷயத்த
பயந்து பயந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி நம்ம இதை முடிப்போம். 10 மாசமும் வீடு கூட்டி துணி துவைச்சு பாத்திரம் விளக்கி சமையல் வேலை பண்ணி பிள்ளை பெத்த காலம் போய் 10 மாசமும் பொம்மை மாதிரி படுத்தே இருந்து பிள்ளை பெத்துக்கிறதுக்கு நான் டெட் அகெயின்ஸ்ட். எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. நான் வந்துட்டு நம்ம கர்ப்பவாயினா அவ்வளோ வீக்கா, கதவை திறந்து வேகமா குழந்தை வெளியே வர, அப்படி நான் படுத்தே இருந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான இந்த உலகத்துல போராடக்கூடிய ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும்? நான் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னா நான் வந்து 3ஆம் மாசமா இருக்கும் போது ஒலிம்பிக் விளையாண்டாங்க. வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து ஒலிம்பிக் விளையாண்டாங்க, அவங்க மாசமா இருந்தாங்கன்றாங்க. அவங்க குழந்தை ஏன் உள்ள இருந்து வெளியே வரல? அப்ப அந்த குழந்தை எவ்வளவு வலுவா இருக்கும். நைட்டு 11:45 டெலிவரி. என் பொண்ணு 8:30 மணிக்கு நான் கடைசி பேஷண்ட் பார்த்தேன். 8:30 மணிக்கு நான் பேஷண்ட் பார்த்துட்டு போய் அட்மிட் ஆனேன். 10 என் பேஷண்ட்லாம் கேட்பாங்க, மேம் ரெஸ்ட் எடுக்க என்ன வேணா பண்ணுங்க, மாடி ஏறக்கூடாதா ஏறுங்க, என்ன வேணா பண்ணுங்க மேம். ஆச்சரியமா பார்ப்பாங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்க. நீங்க எதுவுமே பண்ணாம அந்த குழந்தை வரவே வேணாம், அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே படுத்தே இருக்க பழக்கணுமா? களை எடுத்து வரப்பு வெட்டி வாய்க்கா நட்டு ரோட்ல காட்டுல மேட்ல போய் பிள்ளை பெற்றவங்க நம்ம தலைமுறையில ஒரு குழந்தை எப்படி வரணும்? எனக்கு அப்புறம் 100 தலைமுறையை விருத்தி பண்ண போற ஒரு குழந்தைய நான் உருவாக்கும் போது உடலாலும் மனதாலையும் வலிமையான ஆரோக்கியமான ஒரு குழந்தைய நான் பெற்றெடுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். ஆக்சுவலி இது ஒரு 1 மணி நேரம் நம்ம பேச வேண்டிய ஒரு கண்டென்ட், தனித்தனியா பேச வேண்டிய ஒரு கண்டென்ட். பேசிக்கா நான் தொட்டிருக்கேன். ஹோமியோபதி மருந்துகள்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஆண்களுக்கு இயற்கையா விந்து உயிரணுக்கள் வர்றதுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் நான் காஸ் கண்டுபிடிப்பேன். எதனால காமனஸ்ட் ஆண்களுக்கு என்னன்னா, பூவக்கட்டு அம்மா இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு 10 வயசுல 13 வயசுல வந்திருக்கும். அது வந்த எல்லாருக்குமே பின்னால கருமுட்டையும் உயிரணுக்களையும் இல்லாம ஆக்கிறோம். எசோஸ்பர்மிக் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எசோஸ்பர்மிக் நிறைய பேருக்கு, டாக்டர் எனக்கு எல்லாம் நல்ல மீச தாடிலாம் இருக்கு, எங்க அம்மா அப்பா சொந்தத்துல கூட கல்யாணம் பண்ணல, எனக்கு உயிரணுக்களே இல்ல, விந்து தானம் வாங்க சொல்றாங்க, நான் குழந்தை வேற யார் குழந்தையாவது என் மனைவியோட கர்ப்பப்பையில வச்சு வளர்க்கணுமா அப்படின்னு எமோஷன் நினைக்கிறவங்களுக்கு காஸ் என்ன? மம்ஸ் ஹிஸ்டரி இருக்கா? சின்ன வயசுல கூவக்கட்டு அம்மா வந்துச்சா? கூவக்கட்டு அம்மா வந்திருந்தா அவங்களுக்கு வந்து அந்த விதைப்பையில பிரச்சனை வரலாம், உயிரணுக்கள் இல்லாம போலாம். சோ அந்த மம்ஸ்க்கு ஹோமியோல மருந்து இருக்கு, அதை கொடுப்போம் நாங்க. இன்னொன்னு விந்து வர பாதை இருக்குல்ல, அந்த பாதையில அடைப்பு வரும், அது பேர் வேரிகோசீல். வேரிகோசீல் இருக்கணும்னே ஹோமியோபதியில வேரிகோசீலுக்கு அவ்வளவு அழகான மருந்து இருக்கு. அந்த காசை சரி பண்ண உயிரணுக்கள் நல்லா வந்துடும் ஈஸியா. ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை அதெல்லாம் தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்றத நிப்பாட்டுங்க. எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு இது பண்ணுது, காசு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் நம்ம குணம் பண்ண முடியும். அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். ஸோ எசோஸ்பர்மிக்கு மோஸ்ட்லி நான் சக்சஸ் பண்றது காரணம் வந்து மம்சான்னு பார்ப்பேன், டிபியான்னு பார்ப்பேன், விதைப்பையில விந்து வர பாதையில அடைப்பு இருக்கான்னு பார்ப்பேன், ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவேன், உணவு முறைகளை சரி பண்ணுவேன். மேல் முடிஞ்சிருச்சு. பெண்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ப்ளீடிங் ஆகுதா, கருமுட்டை நீர் கட்டி இருக்கா, டியூப் பிளாக் இருக்கா, கர்ப்பப்பையில கட்டி இருக்கா, கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டி இருந்தா கரு வந்து பிடிச்சி வளர இடம் இருக்காது. ஸோ என்ன காரணம்னு கண்டுபிடிப்பேன். அப்புறம் அதுக்கு மருந்து கொடுப்பேன். முதல்ல மாதவிட ரெகுலேட் பண்ணுவேன். அப்புறம் இயற்கையா குழந்தை மாசம் ஆயிட்டோன்னு, டாக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இந்த 2 கோடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பும் போது நானே மாசமானமா இது சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைகள் கருவுற்றும் போது நான் பட்ட சந்தோஷத்தை விட ஆயிரக்கணக்கான குழந்தை இல்லைன்னு அவங்க வாங்கியிருக்கிற பிரெக்னன்சி ஸ்ட்ரிப்ஸ் எத்தனை இருக்கும் தெரியுங்களா? 2 நாள் தள்ளி போனாலே அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கடையில போய் ஒரு கடை மாறி இன்னொரு கடை மாறி மாறி பிரெக்னன்சி கார்டை வாங்கி அவங்க வாங்கியிருக்கிற பிரெக்னன்சி கார்டுக்கே ஒரு வீடு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு எதிர்பார்த்து அந்த ஏமாற்றம் இருக்கிற வலி இருக்கு தெரியுங்களா? ஸோ முதல்ல உங்களை தயார் பண்ணுங்க. உங்களோட உணவு முறை, பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல், கடவுள், அப்புறம் இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு போகணும். எல்லாமே கண்டதும் சாப்பிடுவேன், நல்லா தொப்பை வச்சிருப்பேன், நான் ஃபோனே பார்த்துட்டு இருப்பேன், இஷ்டத்துக்கு இருப்பேன், ஆனா எனக்கு எவ்வளவு வேணா செலவழிப்பேன், குழந்தை வேணும்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா அது யூஸ்ஃபுல்லா மாறும் அப்படின்றது நம்புறோம். ஏன்னா நிறைய பேர்னால ரியலைஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா, என்ன தவறு பண்றோம்னு தெரியாம பிளாங்கா ஏன் நமக்கு குழந்தை இல்லை, வெறும் குழந்தை இல்லைன்னு மட்டும் போறதுல எஸ்ஆர்கே பாக்குற எல்லாரும் என்ன விசேஷம் இருக்கா, எப்ப விசேஷம் இருக்கு, உங்களை மட்டும் கேட்க மாட்டாங்க, கணவன் மனைவியை மட்டும் கேட்க மாட்டாங்க, அவங்க அம்மா அப்பா என்ன சும்மாவே இருக்காங்க, அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துப்பாங்க, இந்த கோயில் கொடுத்துப்பாங்க, அந்த போய் நேர்த்தி கடன் பண்ணுங்க, இங்க எது பண்ணுங்கன்னு சொல்லி
எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்களோ முழுசாக உடைச்சி டிப்ரெஸ் ஆக்கி இந்த சமூகம் வந்து எப்படின்னா உன்னை விட நான் சூப்பர்னு காமிக்கிறத தவறதே இல்லை. இவங்க இப்போ குழந்தை இருந்தால் ஒன்று வயிற்றுல இருக்கும் இல்லை கையில் இருக்கும். ரெண்டும் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் குழந்தை இல்லையான்னு கேட்குற கேள்வியை ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். அது வந்து அவங்களுக்கு பெரிய வன்முறை தெரியுங்களா? அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அவங்க அதனால தூங்க மாட்டேங்கிறாங்க, நைட்டில் அவ்வளோ அழுகுறாங்க. அந்த இன்ஃபர்டிலிட்டி கப்பல்ஸ் என்கிட்ட பேசுமே எனக்கு தெரியும். ஒரு கோயிலுக்கு மட்டும்தான் அவங்க போகிறாங்க நிம்மதியாக. ஒரு கல்யாண நாளா, ஒரு விசேஷங்களா, ஒரு திருவிழாவா, இல்லை வீட்டில் சொந்தக்காரங்க கூடுற இடத்துக்கு இவங்க போகாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. போனால் கேட்பாங்கன்னு இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. இவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரல, குழந்தைனால தான் வரலையான்னு கண்டிப்பாக கால் பண்ணியாவது கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த கப்பல்ஸ்க்கு குழந்தை இல்லைன்னா பிளஸ் பண்ணுங்க. அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை பிறக்கும், கடவுள் கொடுப்பார், சந்தோஷமா இருங்கன்னு பிளஸ் பண்ணிட்டே இருங்க. இல்லைன்னா வீட்டில் சாமி கும்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் குழந்தை வரலையான்னு அவங்க கிட்டே கேட்காதீங்க. ஏன்னா பொறுமையில் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு கேட்டால் கோவம் வருது, டிப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வலின்ற. கல்யாணம் பண்ணோம், அழகாக குழந்தை பெற்றோம், எப்படின்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் தான் கஷ்டம்னு சொன்னாங்க. நீ வீட்டெல்லாம் கட்டிடுவ லோன் போட்டு, கல்யாணத்தெல்லாம் பண்ணிடுவேன், பிள்ளை பெற்றுப்பார் அப்படின்னு ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா, நம்ம அடுத்த தலைமுறை இதை நோக்கி நம்ம போகக்கூடாதுன்னா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சேர்த்து ஒரு லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணணும். நிச்சயமா நீ அதை பண்ணுவாங்க அப்படின்றது நம்புறோம். நிச்சயமா இன்னைக்கு இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாம் கூட ஒரு 4 பேருக்கு போய் சொல்லி கொடுப்பீங்க, 4 பேரோட லைஃப்ல மாற்றுவீங்க. இன்னைக்கு குழந்தை இல்லாம இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட கடவுள் நல்ல குழந்தை செல்வம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் பிளஸ் பண்ணி பிரபஞ்சத்துல இதை ஒப்படைச்சு நம்ம முடிப்போம். ஓகே, Presta Premium Women's Wear. Let your body love it. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.